போற? பாத்ரூம் போறேன். சந்தேகமா இருந்தா நீங்களும் கூட வரீங்களா? சரி, போயிட்டு வா போ. சரிங்க சரிங்க, அவரை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. எதுவும் அவசரம்னா கூப்பிடுங்க. சரி சரி, நீங்க சுருதியை நாங்க இருந்து பாத்துக்கிறோங்க. நீங்க அவரை நல்லபடியா பாத்துக்கங்க. சரிங்க சரி, வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வர்றோம். நீங்க அவரை கொஞ்சம் பக்கத்துல இருந்து நல்லபடியா பாத்துக்கங்க. வச்சிட்டுங்களா? வச்சிடறேன். என்னம்மா? என்ன மாமா, ஸ்ருதி இப்படி பண்ணிட்டா? பாவம் மாமா, அவளும் என்ன பண்ணுவா? அவளுக்கு என் மேல இருந்த நம்பிக்கை மொத்தமா போயிடுச்சு. அண்ணி இனிமே எப்படி இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுவாங்கன்னு முடிவெடுத்துதான் மாமா அவளே இப்படி பண்ணிட்டா. இப்ப எப்படி மாமா இருக்கா அவ? கண்ணு முழிக்கலாமா? வீட்டு வைத்தியம் பார்த்துருக்கு, ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணும். நல்ல வேளை கைக்கு பெருசா ஒண்ணும் ஆகல. மாமா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். ஏமா, இதுக்கு நீ என்னமா பண்ணுவ? சக்தியோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்துவேன்னு நான் அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தேன் மாமா. ஆனா அந்த நம்பிக்கையை நானே உடைச்சிட்டேன். அதனாலதான் அவ இப்ப இப்படி பண்ணிட்டா. உன் சூழ்நிலை இப்படி இருக்கேம்மா. நீ எங்க போனாலும் அந்த போலீஸ்காரம்மா உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க. இதுக்கு நீ என்னமா பண்ண முடியும்? இத பாரு, நீயும் அவளுக்காக எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்ட. சுருதிக்காக எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. அது சுருதிக்கே தெரியுமேமா. அப்படி இருக்கிறப்ப நீ என்ன பண்ண முடியும்? அம்மா, அப்பா என்னாலேயே பொண்ணுக்காக எதையும் பண்ண முடியலையேம்மா. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் என்ன பண்ணுவ? மாமா, அப்படி என்னால ஈஸியா எடுத்துக்க முடியல மாமா. அவ இந்த அளவுக்கு போயிட்டா. இதுக்கு மேலேயும் என்னால சும்மா இருக்க முடியல மாமா. நான் இப்பவே கோயிலுக்கு போறேன் மாமா. அந்த நிச்சயதார்த்தத்தை நான் தடுத்து நிறுத்துறேன். அதான் எப்படிமா போவ? வாசல்லையே போலீஸ் உட்கார்ந்து இருக்க. அவங்கள மீறி உன்னால மட்டும் என்ன பண்ண முடியும்? மாமா, அத மீறி போனா என்ன பண்ணிடுவாங்க? என்ன புடிச்சு தூக்குல போட்டுருவாங்களா? போட்டாலும் பரவாயில்ல, இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நடத்த விட மாட்டேன். ஸ்ருதியோட வாழ்க்கைய மீறி என் உயிர் மேல எனக்கு அக்கறை இல்ல மாமா. நடக்கிறது நடக்கட்டும் மாமா. மா, ரிஸ்க் எடுக்காதம்மா. ஏதாவது தடாலடியா முடிவு பண்ணி தப்பா நடந்துடக்கூடாதுல்ல. எனக்கு சுருதி மட்டும் பொண்ணு இல்லம்மா, நீயும் என் பொண்ணுதாம்மா. உனக்கும் யாராலையும் எதுவும் நடந்துடக்கூடாதுமா. நீ என்னைய மாமான்னு சொன்னா கூட நான் உன்னைய என் பொண்ணாதாம்மா பார்க்கறேன். அதனால நீ எது பண்ணாலும் உனக்கு நான் சப்போர்ட்டா தான் இருப்பேன். எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுமா. எனக்கு அப்பாவே இல்ல மாமா. இருந்த அப்பாவையும் இனிமே அப்பான்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இனிமே அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டோமோன்னு எனக்குள்ள இருந்த ஏக்கம் போயிடுச்சு மாமா. மாமா, நீங்க எனக்கு அப்பாவா இருக்கிறப்ப எனக்குள்ள இன்னும் தைரியம் ஜாஸ்தி ஆகுது மாமா. உங்க பொண்ணா நான் சொல்றேன், நான் நினைச்சத நடத்தி காட்டுவேன். பொண்ணு வீடு பெரிய இடம்னு கேள்விப்பட்டேன். பிடிச்சாலும் பிடிச்சிங்க, புளியங்கம்பாதான் பிடிச்சிருக்கீங்க போல இருக்கு. இதெல்லாம் நம்ம கையில் என்னங்க இருக்கு? இன்னாருக்கு இன்னாருன்னு அந்த ஆண்டவன் எழுதி வைக்கிறான், அதை நம்ம நடத்திட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அவங்களும் எங்க அப்பாவை பத்தி விசாரிச்சாங்கதான். இவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் வீட்டுல பொண்ணு கொடுக்கறது அவங்களுக்கு தான் பெருமைன்னு அவங்களே தேடி வந்தாங்க. நம்ம கிட்ட இல்லாத பணமாங்க. அவங்களே வரும்போது நல்ல இடமா அமைஞ்சா முடிச்சிடலான்னு அப்பா தான் சொன்னாங்க. டே வெற்றி, நம்ம பெருமையை நம்மளே சொல்லக்கூடாதுடா. நம்ம யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சரிப்பா. என்ன ரெண்டு பேரும் தனியா போய் பேசிட்டு வரீங்க? இல்ல, உங்க பையனும் என் பொண்ணும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாம ஏன் தொந்தரவு பண்ணணும்னு தனியா விட்டுட்டு வந்துட்டோம். தனியா வா. எங்க எங்க எங்க? எதுக்கு பதட்டப்படுறீங்க? பதட்டம்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, ஏதோ பதட்டப்பட்டு வெளியே பார்த்த மாதிரி இருந்துச்சு. யாராவது வரணுமா?
இல்லைங்க, முக்கியமான எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்க ஊர்லயே பெரிய இடம் இல்லையா, அதனால வேற யாராவது வர்றாங்களான்னு பார்த்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. பையனும் பொண்ணும் கோயிலுக்குள்ள தானே இருக்காங்க. ஏங்க நம்ம கண் பார்வையில தான் இருக்காங்க. பொண்ணை பெத்த நாங்க அஜாக்கிரதையா இருப்போமா? இருந்தாலும் தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கூட இருக்கிறது என் பையன். நீங்க தைரியமா இருங்க.